ப்ரெசன்டேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக பசங்களுக்கு வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ இதில் பொது ஈர்ப்பு விதியின் பயன்கள் அப்படிங்கும்போது அந்த பிக்சர் வந்து நம்ம காமிச்சிட்டோம். இதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்கள் வந்து விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுகிறது. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எ டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கணும். இப்போ இதில் இங்கிலீஷில் வருது, நம்ம தமிழ் ஃபனட்டிக் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸில் மாற்றிட்டு இதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் நம்ம அங்கே லெட்டர்ஸ் டைப் பண்ணால் கூட அங்கே நமக்கு தமிழில் தான் வரும். விண்மீன்களை கண்டறிய பயன்படுகிறது மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுகிறது. இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம். போல்டாக வேணுமா, இல்லைனா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் என்ன கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ் நமக்கு இப்போ நார்மலாக க்ரீன் கலரில் இந்த ப்ரெசன்டேஷன் மாடல் இருக்குது. இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் மாடலையும் நம்ம பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கலரை மாற்றிக்கலாம். இல்லை இந்த லீஃப் வேண்டாம் அப்படின்னா அந்த லீஃபை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து விண்மீன்களை கண்டறிய, ரெண்டாவது வந்து கோள்களை கண்டறிய. அப்போ பொது ஈர்ப்பு விதியியல் பயன்கள் வந்து விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுகிறது அப்படிங்கிறத பசங்க ஈஸியாக என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த பிக்சர் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இதில் இதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே தள்ளி இருக்க பாக்ஸ், இதை கொஞ்சம் நம்ம மேலே தள்ளணுனாலும் தள்ளிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் அப்புறம் அதோட சைஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். சென்டராக வேணும்னா சென்டர் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ பிக்சர் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கீழே இருக்கக்கூடியதில் பிக்சர் அப்படிங்கிறது ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நமக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து க்ரோன் சிம்பிள் எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இது இல்லாமல் எந்த பிக்சர் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி இந்த பேமெண்ட் பண்ணாத பிக்சர்ஸே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கேன்வா மூலமாக பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி செட் ஆகியிருக்கு. இதில் நமக்கு தேவையில்லாத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மவுஸால் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே டெலிட் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா இது க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கு கலர் அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் பார்த்துட்ருக்கோம். எந்த கலர் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறோம். டெக்ஸ்ட் பாக்ஸில் அதே போல் இங்கே டி அப்படிங்கிறதுக்கு டிசைன் எலமெண்ட்ஸ் டி அப்படின்னு இருக்குது. அந்த டீயில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ குவிலென்ஸின் பயன்கள் யாவை அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் பசங்க தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பானுங்க. குவிலென்ஸ்னால் என்னென்னு தெரியும், ஆனால் அது எங்கே பயன்படுதுன்னு தெரியாது. இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் மூலமாக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் முதல்ல டைப் பண்ணிக்கிறோம். குவிலென்ஸின் பயன்கள் யாவை. இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம பெருசாக இருக்குது, இதை நம்ம சின்னது பண்ணணும் அப்படின்னா அந்த ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது சின்னதாயிரும். இது லெட்டர்ஸோட ஃபாண்டோட சைஸும் பெருசாக இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சின்னது பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதோட சைஸை வந்து 87 இருக்கிறத நமக்கு தேவையான சைஸ்க்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இது சென்டர் வேணும்னா சென்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஓரமாக வந்திருக்கு, அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கீழே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிக்சர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் போயிட்டு நம்ம குவிலென்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தொலைநோக்கியில் பயன்படுத்துகிறோம், டெலஸ்கோப் அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுத்துகிறோம். அப்போ டெலஸ்கோப்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் அதில் வரும். அந்த பிக்சர்ஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எல்லோ கலர் இருக்கும். எல்லோ கலர்னால் நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்போ எல்லோ கலர் இல்லாத ஒரு டெலஸ்கோப் பிக்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே இது என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளோட அந்த ப்ரெசன்டேஷன் விண்டோவுக்கு வந்துடும்.
ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்சர் எந்த பிக்சர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாத ஒரு இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் இல்லாமல் இருக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய இதில். இப்போ அதை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை டபுள் ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது செலக்ட் ஆயிரும். இப்போ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப அதை கிளிக் பண்ணுறோம். எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டெலஸ்கோப்போட சிம்பிள் வந்து இதில் இருக்குது. இதில் அந்த எது இல்லையோ அதை வந்து நம்ம அந்த எல்லோ கலர் இல்லாமல் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிக்சர் வருது. இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. இதில் நல்ல ஓரத்தில் இருக்க கார்னரில் இருக்கக்கூடியதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா அதோட சைஸ் வந்து நம்ம ஃபோட்டோ எப்படி க்ராப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னாலே அது சின்னதாயிரும். இப்போ அடுத்தது வந்து மைக்ரோஸ்கோப் பிக்சர் வேணும். மைக்ரோஸ்கோப் பிக்சருக்கு அதே போல் மைக்ரோஸ்கோப் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயும் நிறைய பிக்சர்ஸ் வரும். இதில் நமக்கு தேவையான மைக்ரோஸ்கோப் பிக்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் ஆரோ கிளிக் பண்ணோன்னா அதுவும் இங்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எல்லோ கலர் சிம்பிள் தான் இருக்குது. அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ அதோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்லார்ஜ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா சின்னதாக்கணும்னா சின்னதாக்கிக்கலாம், இல்லைனா அந்த இதுக்கு தக்கன நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் கொஸ்டினில் குவிலென்ஸின் பயன்கள் யாவை மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஒன்று தொலைநோக்கி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியில் பயன்படுது. இப்போ இந்த இதுலேயும் அதே மாதிரி இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அதே போல் டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பயன்களை எழுத போகிறோம். தொலைநோக்கியில் பயன்படுகிறது, நுண்ணோக்கியில் பயன்படுகிறது. இது ரெண்டும் தான் குவிலென்ஸின் பயன்கள். தொலைநோக்கி மற்றும் நுண்ணோக்கியில் பயன்படுகிறது. நுண்ணோக்கி அதை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும்போது அதில் நமக்கு எந்த ஸ்பெல்லிங் கரெக்டானதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதில் இதே போல் நமக்கு தேவையான இதை வந்து இதே போல் நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அலுமினியத்தின் பயன்கள், அப்புறமா அலுமினியத்தின் பயன்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா பாத்திரங்கள் மற்றும் விமான பாகங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இதை டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ட்ரு பண்ணுறோம்.
பாத்திரங்கள் மற்றும் விமான பாகங்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுகிறது. அடுத்தது எத்தனாலின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனாலும் அதே போல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அலுமினியத்தின் பயன்கள், அப்புறமா இப்போ பசங்களுக்கு இது மூலமாக காமிக்கும் போது ஒரு 4 மார்க் கொஸ்டின்னு வெள்ளை கற்கும் மாணவர்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நம்ம எழுதாமல் வருதுக்கு இப்போ இந்த கொஸ்டின் அவங்க பார்த்தோன்னே 4 கொஸ்டினில் 2 கொஸ்டினாவது அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கேன்வா மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்மளோட இதுக்கு இது யூஸ் ஆகும். தேங்க்யூ.